பிக் பாஸ் தமிழ் இந்த சீசன்ல முக்கவாசி கண்டஸ்டன்ட் நல்லா பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு தான் வந்திருக்காங்க. அதுல முக்கியமான கண்டஸ்டன்ட் 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னு வந்து ஆதிரை, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே. நந்தினி போறப்ப பார்வதிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருப்பாங்க. அவங்க 2 பேருமே கோட் வேர்ட்ல பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 2 பேர் யாருன்னா ஆதிரையும் எஃப்ஜேவும் தான். நேற்று எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமே ஆதிரை செம அப்செட்டா இருந்தாங்க. இதுக்கு காரணம் மறுபடியும் அவங்க மாஸ் போடுற சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாம எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எஃப்ஜே அவங்கள கண்டுக்கவே இல்லை. ரம்யா கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இதனால ஆதிரை தனியா போய் கார்டன் ஏரியால உட்காந்துட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சபரியை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவை கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஸோ எஃப்ஜே வந்ததுக்கு அப்புறம் ஆதிரை என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா மைக்கை கழட்டி ஓரமா ஒரு இதுல வச்சிட்டாங்க. அப்பதான் எஃப்ஜேட்ட ரகசியமா பேசலாம்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா மைக்கை கழட்டல. ஸோ என்ன கேட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து என்கிட்ட ஒழுங்காவே பேச மாட்டேன்ற, ஐகான் கூட பண்ண மாட்டேன்ற, அதனாலதான் நான் சோகமா இருக்கேன்னு சொல்லிட்டு ஆதிரியை சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் டக்குன்னு மைக்கை போடுங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால அவங்களால பேச முடியல. அண்ட் அதுக்கப்புறம் பாத்ரூம் ஏரியால 2 பேருமே மைக் இல்லாம பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு கையால மட்டும் சிக்னல் கொடுத்துக்கிட்டாங்க. இவங்க 2 பேருமே வெளியில என்ன பிளான் போட்டு வந்தாங்கன்னு சொல்லி தெரியல. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா சந்தேகப்படுற மாதிரி வேலைகள் தான் பண்ணிட்டு வராங்க. அதுலயும் ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தைரியமா பைக் ஆஃப் பண்ணிட்டு வேற பேசிட்டு இருந்தாங்க.